கொங்கு நாட்டு தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல முதல் தலமான அவினாசி தலத்தோடைய முதல் ஷாட்ஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த கோவிலோட கல்வெட்டு பகுதிகளை தனியாக பார்ப்போம். கல்வெட்டுகளில் இறைவனை அவினாசி ஆளுடையார் இல்லைன்னா அவினாசி ஆளுடைய நாயனார் இல்லைன்னா ஆளுடையார் அவினாசி ஆண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பாளை காமக்கோட்டத்து பெருங்கருணை நாயகி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. இல்லைன்னா திருக்காமக்கோட்டம்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலே கல்வெட்டுகளில் தட்சிண வாரணாசின்னு அழைக்கப்படுது. வீரராஜேந்திரன் அழைக்கப்படக்கூடிய 3ஆம் குலத்தவங்களுடைய 21ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு இங்கே காணப்படுது. அதில் இந்த கோவிலில் ஒரு சந்தி வேலைக்கு தானம் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா, அதுவும் சேத்திர பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரவருக்கு இங்கே உள்பிரகாரத்திலே பைரவர் இருக்காருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு தானம் கொடுத்தது, அதாவது உணவு தானம் கொடுத்தது பார்த்திங்கன்னா வீரப்பெருமாள் இடநில்லாடன் அப்படிங்கிற ஒரு மன்னன் கொடுத்துருக்கிறாரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா குலோத்துங்க சோழன், திரிபுவன சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழனுடைய 31ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, அவரும் நிலதானமும் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா விளக்கு தானம் கொடுத்துருக்காங்க. அவருடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குலோத்துங்க சோழ விக்ரமாதித்த தேவன் அப்படிங்கிற ஒரு தலைமை ஆலோசகர், மன்னருக்கு தலைமை ஆலோசகராக இருந்தவர் தானம் கொடுத்ததாக சொல்லப்படுது. அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டு அதுதான். அதேமாரி இன்னொரு விஷயம், இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முதலைய அந்த பாலகனை விழுங்குனுச்சு பார்த்திங்களா, அது ஏரியும் காணப்படுது 1 கிலோமீட்டர் தள்ளி. அந்த ஏரிக்கு பக்கத்தில் ஒரு சுந்தரருக்கு தனியாக ஒரு கோவிலே இருக்குது. அந்த கோவிலை கட்டியதும் 3ஆம் குலோத்துங்கன், அதாவது திரிபுவன சக்கரவர்த்தி 3ஆம் குலோத்துங்கன் தான் கட்டினார் அப்படிங்கிறத அவரோட 14ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு சொல்லுது.